முதல்ல பாட ஆரம்பித்த போது எனக்கு ஒரு பிராண்ட் இருந்தது, ஏதாவது சைந்தவிக்கு ஹை பிச்சே போகாது அப்படின்னு வந்து இருந்தது. இளையராஜா சாருக்கு வந்து 2 தமிழ் படம் அண்ட் ஒரு கன்னடா படம் அண்ட் 2 தெலுங்கு படம் பாடியிருக்கேன். ரஹ்மான் சாருக்கும் பாடியிருக்கேன். நான் அந்த பாட்டு வந்து அழகிய தமிழ் மகன் படத்தில் 2 பாட்டு பாடினேன். மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டுலையும் பாடியிருக்கேன். எனக்கு ஹிட்டு வந்து யுவன் சார் மியூசிக்லன்னு பார்த்தானா பையா படத்தில் இம்சை அரசன்லேருந்து சவேஷ் முரளி சார் அவங்களோட இசையில் வந்து ஆடிவா பாடிவான்னு அந்த எல்லாம் என்ன சேர்ந்து இப்படி எல்லாம் ஒரு லக்கு, எல்லா பாட்டும் ஹிட்டு. இன்னும் நெக்ஸ்ட் பிரேக் எனக்கு அடுத்தது வந்து ரஹ்மான் சாருக்கும் பாடியிருக்கேன். நான் அந்த பாட்டு வந்து அழகிய தமிழ் மகன் படத்தில் 2 பாட்டு பாடினேன். மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டுலையும் பாடியிருக்கேன். அண்ட் மெயினாக டியூட் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அண்ணா அவங்களோட கேளாமல் கையிலே அப்படிங்கிற பாடல் நான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் அடடா மழடா பையா திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் என்ன எல்லாம் லட்டு மாதிரி பாட்டு. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் ஒரு ஃபீமேல் வாய்ஸே கிடையாது, இந்த பாட்டில் மட்டும்தான் இருக்கு. சைந்தவுக்காக வச்சிருப்பாங்க. இல்லை இதுவே லாஸ்ட் மினிட் அடிஷன் தான். இதுவே மேல் சோலோவாக தான் இருந்தது. வெறும் லாஸ்ட் பல்லவி மட்டும்தான் ஃபீமேல் பாடியிருப்பாங்க. கிரேட். ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரியும். பட் ஆனால் அந்த பாட்டுக்கு எனக்கும் பேர் வரும்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் கடைசி பல்லவி தானே, அதனால் வந்து எனக்கு பேர்லாம் மேல் சிங்கருக்கு தான் வந்து பேர் வரும்னு நினச்சேன். எல்லோரும் வந்து இது படம் பார்த்தவாலாம் வந்து ஃபோன் பண்ணி வந்து ஆக்சுவலி அந்த பாட்டில் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்கேன், நீ தானே பாடினா ஐ குட் ரெகக்னைஸ் யோர் வாய்ஸ் அப்படிலாம் சொல்லச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யுவன் சார் மியூசிக்கில் அவருக்கு நிறையா பாட்டு இதுக்கு முன்னாடியும் பாடியிருக்கேன். பட் எனக்கு ஹிட்டு வந்து யுவன் சார் மியூசிக்லன்னு பார்த்தானா பையா படத்தில். இளையராஜா சாருக்கு ஷோராக பாடியிருக்கேன். என்ன பாட்டு பாடுங்க? இளையராஜா சாருக்கு வந்து 2 தமிழ் படம் அண்ட் ஒரு கன்னடா படம் அண்ட் 2 தெலுங்கு படம் பாடியிருக்கேன். கன்னடா பாடினது வந்து அவர் தான் மேல் போர்ஷன் பாடினார். ராஜா சாருடைய பாடல்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். அவரோட ஒர்க்கிங் அனுபவம் நீங்கள் சொல்லணும். இந்த ஜெனரேஷன் ஆஃப் சிங்கர்ஸில் இருந்துட்டு அவரோட இசையிலையும் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இஸ் அ வெரி பிக் பிளெஸிங். அண்ட் அவருக்கு 2 தமிழ் படம் 2 தெலுங்கு படம் ஒரு கன்னடா படம் அதிலலாம் பாடியிருக்கேன் நான். ராஜா சார் அப்படின்னோடனே முதல்ல ஐ திங்க் உலகத்தில் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மனசில் வர பாடல் வந்து சின்ன தாயவளவ அந்த பாட்டாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக அது மை ஃபேவரட் சாங் ஆல்சோ. தாயழுதாளே நீ வர. சில பாடல்கள் உங்கள் வாய்ஸில் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பாட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பாடிருக்கேன். நீ வந்து உள் வாங்கி அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடும்பொழுது அதனுடைய ஃப்ளேவரே தனியாக வரும். எந்தெந்த லாங்குவேஜஸ் பாடிருக்கீங்க? தமிழுக்கு அடுத்தது நிறையா பாடினது வந்து தெலுங்குல தான். ஆமாம். அதுக்கப்புறம் கன்னடா, மலையாளமில் ரொம்ப கம்மியாக தான் பாடியிருக்கேன் நான். தெலுங்குல அகெயின் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் மணி சர்மா சாருக்கு, அதுக்கப்புறம் வித்யாசாகர் சாருக்கு, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா சாருக்கு. சைந்தவி, அதாவது நீங்கள் கர்நாடிக் இசை வந்து நல்ல முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்கிறீங்க. இப்போ நான் பிகினர் கற்றுட்டே இருக்கேன் நான். பட் நிறைய ராகம் பிடித்த ராகங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய இருக்கு. நான் நார்மலாக வந்து கோவப்படுவாங்களா உங்களை? அடித்தது உண்டா, அடிக்கிறது உண்டா? அம்மா அடித்தது இல்லைன்னு கோவம் வந்து அவங்க அடிக்கிறது இல்லை. அம்மா அடித்ததே இல்லை, திட்டிருக்காங்களே தவிர அடித்ததே. அப்போ எந்த ராகம் ஞாபகம் வரும்? எதுவுமே ஞாபகம் வராது. அப்போ அப்படி பிளாங்க் ஆகிடுமா? ஏன் அம்மா திட்டினாங்க தெரியுமே, நம்ம தப்பு பண்ணாமல் எதுக்கு திட்ட? எனக்கு வந்து சிவரஞ்சனின், அதாவது எங்கள் அம்மா அப்பா திட்டினா அடி பலமாக விழுந்ததுன்னா உப்பு இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி? அப்படி நான் பாடிண்டே ஃபீல்லாம் பண்ணது கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி திட்டினா அழுக வரும், அழுதா பாட்டு வராது, அதனால. ஸோ அந்த டைமில் மியூசிக்கே ஞாபகம் வராதுன்ற? அப்படி இல்லை, நான் வந்து ஏதாவது சோகமாக இருந்தா இல்லை வந்து கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தானா இல்லை அந்த மாதிரினா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மியூசிக் போட்டுட்டு நான் பாட்டுக்கு கண்ண முடிண்டு கேட்டுன்னு இருப்பேன் நான். அந்த மாதிரி அதில் ஒருவேளை கரண்ட் போச்சு, எந்த மியூசிக்கும் கேட்க முடியல, அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன ராகம் ஞாபகம்? அஃப்கோர்ஸ் நான் பாடுற மூட்லேயே இருக்க மாட்டேன். இப்போ அந்த மாதிரி சோகமாலாம் இருந்தால் ஐல் பி இந்த மூட் டு லிசன் தான். நோ டெஃபினெட்லி நாட் சிங். கரண்ட் போச்சுன்னா என் தலையெழுத்து, அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே எந்த ராகம் ஞாபகம் வராது? இல்லை
பட் எனக்கு பிடிச்ச ராகம் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஹெவி ராகம்ஸ்லாம் எனக்கு மற்றவா பாடி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பாடி கேட்க பிடிக்கும். பட் நான் பாடுறச்சே எனக்கு அந்த லைட்டர் ராகம்ஸ்லாம் பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக பிடித்த ராகம் எனக்கு வந்து தேஷ், மாண்டு, சஹானா, அப்படி ஆரம்பிங்க. கல்யாணி. தேஷ் அப்படி ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப மாண்டு பாடணும்னு தோணுறது எனக்கு. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாண்டு மாண்டு முரளிதரா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே வெற்றிகள் நிறைய பார்த்துருக்கீங்க. மனசு பாதித்த சம்பவம் ஏதாவது துன்பம் ஏதாவது இருந்தால் மனம் விட்டு நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சம்பவம் அப்படிங்கிறச்சே வந்து சின்ன சின்ன அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் முதல்ல பாட ஆரம்பித்த போது எனக்கு ஒரு பிராண்ட் இருந்தது, அதாவது சைந்தவிக்கு ஹை பிச்சே போகாது அப்படின்னு வந்து இருந்தது. நிறையா எனக்கு நிஜமாக போகாது தான். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஆர்ட் ஆஃப் சிங்கிங் சத்தியமாக எப்படி ஹையர் நோட்ஸ் ரீச் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்து அது வந்து டெஃபினட் நிறைய பெரியவங்கள்ட்ட கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு என்னோடய ரேஞ்ச் நான் இன்க்ரீஸ் ட்ரை பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கிளாசிக்கலாக பாடின்னு இருக்கா அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட்ஸாக எடுத்துக்காமல், ஏன்னா 2-3 இடத்துல பாட முடியாமல் வெரி பிகினிங், நான் 6 years பேக் சொல்கிறேன், பாட முடியாமல் ரொம்ப ஹையாக இருக்குன்னு பாட முடியாமல் வெளியில் வந்த பாட்டலாமும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஏன்னா அதெல்லாம் அன்றைக்கி நடக்கலைன்னா ஐ வுடன்ட் ஹவ் டேக்கன் த எஃபர்ட் டு லேர்ன் மோர், ப்ராக்டிஸ் மோர். அந்த ஏன் வராது ஹை பிச்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. பட் அந்த ரேஞ்சில் ஓரளவுக்காவது ஹை போகணுன்னு ரொம்ப அது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ், ப்ராக்டிஸ்லாம் வந்துடும். அது பிக் ஒரு துன்பமான விஷயம் என்னென்னா, என்னோடய காலேஜ் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறச்சு இன்றைக்கி அவளோட நான் நல்லா பேசின்னு இருக்கேன். அடுத்த நாள் அவள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து என்னோடய கிளாஸ்மேட் கோமல்னு சொல்லிட்டு அவள் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அதை என்னால் இன்னும் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது. எனக்கு வந்து சின்ன வயசில் ஒருத்தவங்க அதுவும் நேற்றுக்கு பேசியிருந்தேன் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறச்சு அப்போ தான் வந்து ஐ திங்க் அதுக்குள்ளே யாருக்கு நல்லது பண்ணுறோமோ இல்லையோ சத்தியமாக கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்கு போய் நான் பார்த்தேன், அவங்க கோமலோட பாடி வச்சுருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன் அந்த ஒரு சைட் என்னால் இன்னும் மறக்கவே முடியாது. இட்ஸ் வாஸ் அன் ஆக்சிடெண்ட். அதனால் என்னால் இன்னுமே மறக்க முடியாது. சம்டைம்ஸ் இன்னும் ட்ரீம்ஸில் வந்து I'll just get up and I'll really cry. I've never cried that badly for anybody, but I cried for Komal. அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது, என் கிளாஸ்மேட். ஆனால் வந்து இட் வாஸ் வெரி பிக் ப்ளோ. என்னோட காலேஜ்லேயே வந்து ஒரு பயங்கரமான மறக்கவே முடியாத இன்சிடெண்ட் மாதிரி இருந்தது. நமக்கு வந்து தாய், தந்தை, அண்ணன், தம்பிங்க, அக்கா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாரும் விட மனம் விட்டு பேசுகிறதுக்கு நட்பு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப அது பெரிய பிக் லாஸ் லைஃப்பில். பியூட்டிஃபுல் மியூசிக்கல் ஜேர்னி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க.